நீங்கள் ஆட்சியை நடத்தப் போகிறீர்களா, இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா? இதுதான் அடிப்படையான கேள்வி. ஆகவே இந்த நடவடிக்கைகளை எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது. இதற்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலேயும் இந்த பிரச்சனை சுமூகமான முறையில் தீர்க்கப்பட வேண்டும். கம்யூனிஸ்டுகள் வேண்டுமா, அதிகாரிகள் வேண்டுமா? முதலமைச்சர் விஜய்க்கு சிபிஐஎம் சண்முகம் கேள்வி. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்தப் போகிறீர்களா அல்லது கம்யூனிஸ்டுகளை வைத்துக்கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீங்களா என்று முதலமைச்சர் விஜய் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சிபிஐஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் கூறியிருக்கிறார். மார்க்சிஸ்ட் ஆதரவாளர்கள்தான் தாவேக்கு ஆட்சி நடக்கிறது, தலைமை செயலாளரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், விவரம் தெரியாதவரை ஏன் தலைமை செயலாளராக்குகிறீர்கள், அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்தப் போகிறீர்களா அல்லது கம்யூனிஸ்டுகளை வைத்துக்கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இடதுசாரி கட்சிகள் கரப்பான்பூச்சி கட்சியினர் நடத்தும் போராட்டங்களில் மாணவர்கள் பங்கெடுப்பதை தடுக்கும் வகையில் பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் இடையே ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கல்லூரி கல்வி இயக்குனர் சுற்றறிக்கை அனுப்பியது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் இடதுசாரிகளை கணக்கெடுக்க உத்தரவிட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விவகாரங்கள் தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கண்டன போராட்டத்தை நடத்தி வருகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. சென்னையில் நடைபெற்ற கண்டன போராட்டத்தில் பே சண்முகம் தலைமை தாங்கினார். சென்னையில் நடைபெற்ற கண்டன போராட்டத்தில் பே சண்முகம் பேசுகையில் இடதுசாரி மாணவர் மற்றும் இளைஞர் அமைப்புகளின் செயல்பாடுகளை முடக்கவும், போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்களை ஒடுக்கவும் தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் பிறப்பித்துள்ள உத்தரவு வன்மையான கண்டிக்கத்திற்குரியது. கடந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி தலைமை செயலாளர் தலைமையில் நடைபெற்ற சட்டம் ஒழுங்கு குறித்த கூட்டத்தில் இத்தகைய முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த முடிவின் அடிப்படையில் கல்லூரி கல்வி ஆணையர் மற்றும் உயர்கல்வித்துறை செயலாளர் ஆகியோர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு சுற்றறிக்கைகளை அனுப்பியிருக்காங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் இது போன்றதொரு சம்பவம் இந்தியாவிலேயே வேறு எங்கும் நடைபெற்றது இல்லை. தலைமை செயலாளரின் இந்த நடவடிக்கை முற்றிலும் சட்டவிரோதமானது. ஜனநாயகத்திற்கும் அரசியல் சாசனத்திற்கும் விரோதமாக செயல்படும் அவர் தலைமை செயலாளர் என்ற உயர் பதவியில் நீடிப்பதற்கு தகுதியும் அற்றவர். ஆகவே தமிழக அரசு உடனடியாக அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் ஆதரவாளர்கள்தான் தாவேக்கு ஆட்சி நடக்கிறது, எங்கள் ஆதரவு தான் தாவேக்கு ஆட்சி நடப்பது அதிகாரிகளுக்கு தெரியாதா? தாவேக்கு அரசுக்கு நாங்கள் வேண்டுமா, அதிகாரிகள் வேண்டுமா? அதிகாரிகள் தமிழக அரசுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களா அல்லது அரசு அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். மார்க்சிஸ்ட் ஆதரவால் தான் தாவேக்கு ஆட்சி நடக்கிறது, எங்கள் ஆதரவோடு தான் தாவேக்கு ஆட்சி நடப்பது அதிகாரிகளுக்கு தெரியாதா? தாவேக்கு அரசுக்கு நாங்கள் வேண்டுமா, அதிகாரிகள் வேண்டுமா? அதிகாரிகள் தமிழக அரசுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களா அல்லது அரசு அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.